ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 28 ஜனவரி 2026 புதன்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 14ஆம் நாள். திதி தசமி மாலை 4:36 மணி வரை, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் கார்த்திகை காலை 9:26 மணி வரை, பிறகு ரோஹிணி. யோகம் பிராம்யம் இரவு 11:53 மணி வரை, அதன்பின் மாகேந்திரம். கரணம் கரசை மாலை 4:36 மணி வரை, பிறகு வனசை இரவு 3:17 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதற்கேத்த வருமானமும் வந்து சேரும் நாளுங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகள் கொடுக்கிற வேலைய சலிப்பில்லாம செஞ்சு முடிப்பீங்க. உங்க திறமைய பார்த்துட்டு புதுசா ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷம் பத்தி பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கி வைப்பீங்க. சொந்தக்காரங்க வழியில ஒரு சுப செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க ரொம்ப தெம்பா இருப்பீங்க. ஆனா நேரத்துக்கு சாப்பிட்றத மட்டும் மறந்துடாதீங்க. வெளியூர் பயணங்கள் போறதா இருந்தா தேவையான ஆவணங்களை சரியா எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும் நாளுங்க. வராதுன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு தானா உங்களை தேடி வரும். வங்கி சேமிப்பு உயரும். அதனால மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. வாழ்க்கை துணை வழியில ஒரு பெரிய உதவி கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு சாதகமா முடியும். உறவினர்களோட வருகை வீட்டை உற்சாகப்படுத்தும். உடல் நலத்துல சின்னதா ஒரு அஜீரண கோளாறு வந்து போகலாம். அதனால வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. சாயங்கால நேரத்துல ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு வழி பிறக்கும். இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மத்தவங்க மத்தியில ஒரு தனி மரியாதை இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 1. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாளுங்க. புதன் பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு வித்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சரியான குரு அமைவார். மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்துடும். அப்பா வழியில இருந்த சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும்.
நண்பர்கள் உங்கள தேடி வந்து உதவி கேட்பாங்க. நீங்க செஞ்ச உதவி உங்களுக்கு பின்னால பெரிய நன்மையை தரும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். நீண்ட நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு குறையும். இசை கேட்கறது அல்லது பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இன்னைக்கு நேரத்தை செலவிடுவீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நாராயண பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடலாம். அதனால கையில இருக்கிற காசை பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் மனசுக்கு சோர்வை கொடுக்கலாம். ஆனா அந்த அலைச்சலுக்கு பின்னால ஒரு பெரிய ஆதாயம் ஒளிஞ்சிருக்கு. வெளிநாடு சம்பந்தமான வேலைகள்ல இருந்த தடைகள் இன்னைக்கு விலகும். தொழில் ரீதியா சில ரகசியங்களை இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாரையாவது முழுசா நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். தூரத்து உறவினர்கள் மூலமா ஒரு சின்ன சங்கடம் வரலாம். அதை சிரிச்ச முகத்தோட கடந்து போங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசதி இருக்கும். அதனால நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுங்க. ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். மனசுல ஒரு விதமான பயம் வந்து போகலாம். ஆனா அது வெறும் பிரம்மதான். இறைவனை வேண்டிக்கிட்டா இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகிற நாளுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வருமானம் இருக்கும். மூத்த சகோதரர் அல்லது அண்ணன் வழியில உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லோன் அல்லது பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உற்ற துணையா இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க போட்ட பிளான் எல்லாமே இன்னைக்கு தப்பாம நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு லாபகரமான செய்தி வந்து சேரும். பொது காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளோட ஆசை ஒன்னை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்கும். ரொம்ப தெம்பா உணர்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு வெற்றியாளரா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கப் போகுதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அரசாங்கத்தில இருந்து வரவேண்டிய சலுகைகள் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. எல்லாரும் உங்களை மதிச்சு நடப்பாங்க. உறவினர்கள் உங்களை பாராட்டுற நிலைமை வரும். பழைய பகையெல்லாம் இன்னைக்கு தானா மறைஞ்சிடும். வீட்ல சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப கலகலப்பா நடக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சாயங்காலம் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. புதுசா எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் இன்னைக்கு கையெழுத்து போடாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு எதிர்த்து பேசாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. மதிய நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுங்க.
தேவையில்லாத கவலைகளை தூக்கி போட்டுட்டு இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாத்தலாம். அமைதியே இன்னைக்கு உங்க ஆயுதம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போர் வீரனை போல வேகம் இருக்குங்க. நிலம் வீடு சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இன்சூரன்ஸ் அல்லது பாலிசி முதிர்வு தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். வராத பணம் வந்து சேரும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். மறைமுக எதிரிகள் இன்னைக்கு அடங்கி போவாங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன செல்லச் சண்டைகள் வந்து போகும். ஆனா அதுவே ஒரு புரிதலை கொடுக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கை அல்லது கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாதான் அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் நாளுங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தானா கைகூடும். ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். குடும்பத்தோட ஒரு பெரிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான பிளான் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசிர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய கவசமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நாள். உங்க கீழே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குவீங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான அமைதி நிலவும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சமூகத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்கப் போகுதுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன உதவிகள் கூட மத்தவங்க மத்தியில உங்களை பெரிய ஆளா காட்டும். வேலையிடத்துல மேலதிகாரிகளோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வேலை திறன் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாள். புதுசா சொத்து அல்லது நகை வாங்குறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சூழல் அமையும். பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும். ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். பழைய நண்பர் ஒருவரை தற்செயலா சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயம். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ராஜநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க பேச்சுக்கு ஒரு தனி மகுசு இருக்கும் நாளுங்க. நீங்க எதை சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல கல்லா கட்டும். எதிர்பார்த்ததை விட லாபம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். புதுசா ஒரு தொழில் ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் இன்னைக்கு தானா மறைஞ்சிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வந்து சேரும். ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய பகையெல்லாம் இன்னைக்கு தானா மறைஞ்சிடும். வீட்ல சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப கலகலப்பா நடக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. உங்க சிரிப்பு 4 பேரை சந்தோஷப்படுத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத்.
அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல இருக்கிற அம்மாவுடைய முழு அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு முழு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க, அது பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பண வரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த அசதி நீங்கி இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருப்பீங்க. உறவினர்களோட வருகை வீட்டை உற்சாகப்படுத்தும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல சினிமா அல்லது வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.